கிராஸ் மாதிரி பிளெஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 900K வந்துட்டு ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு பிசி யூஸராக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பேக் எண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் டோக்கனாக கிடைக்கும். ஸோ கிராஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாக $1700 முடிக்க வந்து மேக் பண்ணேன் கைஸ். ஸோ அது மாதிரி பிளஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ எப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிளஸ் பற்றி பார்த்துருவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900K வந்துட்டு ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஃபண்டிங்கில். ஸோ ஐடிஓ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் தான் வந்து நடக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.03 அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஐடிஓ பிளாட்ஃபார்ம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தான் வந்து சொல்லுவாங்க. அண்ட் லாக்அப் வந்து பார்த்தீங்கன்னா 20% மட்டும் நமக்கு வந்து இனிஷியலாக வந்து அன்லாக் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி 6 மாதம் வந்து நமக்கு வெஸ்டிங் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு சீட் ப்ரீ சீட் ஸ்ட்ராட்டஜிக் ரவுண்டு ஸோ இது எல்லாமே வந்து போட்டுப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் தான் வந்து இருக்கும் போல். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 0.015. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 900K வந்து ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஃபண்டிங் வந்து பண்ணுவாங்க கைஸ் ஃபியூச்சரில். ஸோ சொலானா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவு இதை வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கிட்ஹப் வச்சு லாகின் பண்ணலாம், இல்லைனா கூகுள் வச்சு லாகின் பண்ணலாம். என்னோட சஜஷன்னா டேரெக்டாக உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு லாகின் வித் இமெயில் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்து கொடுப்பான். ஸோ இதுமாதிரி ஓடிபி வந்து கொடுப்பான். இந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே வந்துடும். ஸோ ஆக்டிவ் நோடு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஆஃப்லைன் அப்படின்னு வந்து காட்டும். அதுக்கு ரீசன் என்னன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் ஏன் வந்து நான் மெயில் ஐடி ஸ்டெப்பை டேரெக்டாக காட்டலைன்னா உங்களுக்கே தெரியும், ப்ரைவசி ரீசன். நிறைய டைம் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமில் என்னோட மெயில் ஐடிஸ் வந்து ஹேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றிட்டேன் கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஆட் டு பிரேவ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து க்ரோம் யூஸராக இருந்தால் ஆட் டு க்ரோம் கொடுத்துக்கோங்க. மொபைல் யூசர்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து பின் வந்து பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ பின் பண்ணிட்டு அப்படியே பேக் வாங்க. ஸோ பேக் வந்துட்டு உங்களோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டே வந்து ஓப்பன் ஆகிரும். அதுவும் நியூ டேப்பில். ஒன்ஸ் அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் கனெக்ட் ஆகணும்னா ஒரு 2 செகண்ட் கேப் கொடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்னு வந்து வந்துடும் கைஸ். ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு சஜஷன் என்ன வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணுறப்பயோ சரி, இல்லை நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறப்பயோ சரி, உங்களோட பேக் எண்டில் இது வந்து ரன் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் வந்து ப்ரௌசர் வரப்போ தான் வந்து இது நம்ம வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பேக் எண்டில் ஊற்றினா உங்களோட டேட்டா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸாக வந்து ஜென்ரேட் ஆகும் கைஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிவார்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நம்ம பெருசாக ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் வந்து இருக்காது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நான் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து இதில் போட வந்து ட்ரை பண்ணுவீங்க. என்னோட சஜஷன் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் போடாதீங்க. உங்கள் ஐபி அட்ரஸ் வச்சு ஈஸியாக வந்து உங்களை எலிமினேட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ கிராஸில் நிறைய இஷ்யூஸ்க்கு அது வந்து நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் நடக்கக்கூடாதுன்னா தயவு செஞ்சு இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் என்ன டெலிகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து கொடுத்துட்ருக்கோம்.